எதிர்கட்சி தலைவராக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி ஒரு பசுமை வழி சாலையில் பசுமையை அழிச்சிட்டு பசுமை வழி சாலையை இங்கிலீஷ் மீடியம்ன்றது என்ன? உங்களுக்கு சப்ஜெக்டை படிக்கிறது இங்கிலீஷில், சரி, அதுக்கு என்ன நீங்கள் டீச்சர்ஸ் போட்டிருக்கீங்க? இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து வருடந்தோறும் போய் சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா டேட்டாவும் அதில் இன்புட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸினுடைய நிலைமை கொடுமையிலும் கொடுமை. துளி தெரியாது அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கு. அரசு பண்ணீங்க எல்லா ஸ்கூல் எஜுகேஷன் CO DO அத்தனை பேருக்கும் தெரியுங்க. அன்பில் மகேஷ்க்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். அவர் எதோ பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஒரு டீச்சர் 12 ஆப் அவங்க செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இந்த மணற்கேள்வியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் என்ன எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? யார் இதில் எலிமெண்டெல்லாம் எப்படி செக் பண்ணி பார்க்குறது? புதுசாக கொடுத்துக்கிட்டே இருந்தா அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடுக்கு எதிராக பல்வேறு இடங்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்த விஷயத்தை திமுக சரியாக கையாளவில்லையா? இது குறித்து பேச நம்மிடையே இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், இப்போ ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு போராட்டம் தமிழகம் எங்கும் நடத்துகிறாங்க. ஆசிரியர்கள் கூட இப்போ லீவு போட்டு போய் அந்த போராட்டத்துக்குள்ளே கலந்துக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறம் காலி பணியிடங்கள் நிரப்பணும் ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக போராட்டம் நடத்துகிறாங்க. திமுகவுக்கு ஒரு பலமே அரசு ஊழியர்கள் தான் கூட சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை திமுக கரெக்டாக கையாளணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக கையாளல. ஏன்னா கடந்த தேர்தல் வாக்குறுதியில் அவங்க இதை சொன்னதை தான் நிறைவேற்ற சொல்லி திருப்பி கேட்குறாங்க. இதில் இந்த 10 அம்ச கோரிக்கையில் இவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த டீச்சர்ஸ் காலங்காலமாக பிரதானப்படுத்துறது அவங்களுடைய ஊதியம், இந்த ஓய்வூதியம், இதனுடைய பலன்கள், இதெல்லாம் பிரதானப்படுத்துகிறாங்க. அதை விட நீங்கள் இந்த 10 அம்ச கோரிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை வந்து நிரப்ப சொல்லி கேட்பது மட்டும் இல்லாமல் அங்கே பணியாளர்களுக்கு தேவையான வசதிகள், பள்ளி, பல விஷயங்களை குறிப்பிட்டு தான் அவங்க வந்து போராடுறாங்க. ஆனால் இந்த பென்ஷன் ஸ்கீம் இப்போது 2001 ஜெயலலிதா வந்த பொழுது அன்றைக்கி நிதி நெருக்கடி ரொம்ப கடினமாக இருந்த பொழுது அவங்க மாதம் 3000 ரூபா சம்பளத்துக்கு கன்சால்டேட் பேமெண்ட்டில் பணியாளர்களை நியமித்தாங்க டீச்சர்ஸை. அப்புறம் அவங்களுக்கு வந்து காலமுறை ஊதியம் தருவோம் அப்படின்னு சொல்லி தான் 2006 தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்தது. கலைஞர் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றப்பட்டு அந்த ஆட்சிக்கு வந்தது. அன்னைக்கு ஆட்சி வந்ததுக்கு பெரும்பாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல அரசு ஊழியர்களுடைய பெரிய பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் டேட்டா வைஸ் அதுக்கு வந்து ஆர்டிகல்லாம் எழுதினாங்க. அது மாதிரி ஜெயலலிதா காலகட்டத்தில் அவங்க துணிஞ்சி டீச்சர்ஸ் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடினமாக ஒடுக்குனாங்க. அந்த கம்பேரிட்டிவ் எல்லாம் இன்றைக்கி வச்சுட்டு திமுக நாங்கள் என்றைக்கும் அரசு ஊழியர்களோடு கருணையோடு தான் நடந்துக்குவோம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலம் வெவ்வேறு வடிவில் மாறி இருக்குது. அவங்க சொன்ன பல்வேறு கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றலை. குறிப்பாக இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ், மனிதவள மேம்பாட்டில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதில் அந்த 4 அமைச்சர்கள் போனாங்க. அதில் கைல்வெளி செயல்ராஜ்னு அவங்க போயிருப்பாங்க. ஆமாம், அந்த 4 பேரில் ஏவாவேலு, அன்பில் மகேஷ் உட்பட அவங்க கீழே தான் அந்த HR டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கான துறை தான் அது. முன்ன வந்து அது நிதியமைச்சர் கையில் கூட இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் யார் வச்சுருக்கிறாங்கன்றது விஷயம் இல்லை. அதை போய் முறையாக கையாளல. அது இப்போ அவங்க சொல்கிறாங்க, போன முறை போராட்டம் நடக்கிற போது வந்து எங்கள் தோல் மீது கை போட்டு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க, இப்போ வந்து நீங்கள் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க, உங்களை நாங்கள் அடுத்த முறை எதிர்கட்சி தலைவராக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இணைந்தது தான் ஜாக்டோ ஜியோ. அதில் சில அமைச்சு பணியாளர்கள், மினிஸ்ட்ரியல் செக்ரட்டரி ஸ்டாஃப்ஸ் 2% வரல, அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்கன்றாங்க. ஆனால் இவங்க வந்து லட்சக்கணக்கில் ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. மாவட்டந்தோறும் முதல்ல அவங்க போராட்டம் சாலை மறியல் போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருந்தாங்க.
சாலை மறியல் போராட்டன்றது இதுக்கு ஒருத்தர் போய் கோர்ட்டில் கேஸ் வாங்கி அதற்கான மறியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் இது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக நிகழ்த்துறாங்க. இது வந்து அவங்க முறை இன்னைக்கு தான் அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறாங்களா, தொடர்ந்து பல முறை அவங்க கேட்டுட்டாங்க. அதே போல் செவிலியர்களுக்கான பிரச்சனை இருக்குது, சாம்சங் ஊழியர்களுக்கான பிரச்சனை இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே இந்த போராட்ட வடிவங்களில் இப்போ திமுக வந்து ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணணும், அப்படி விட்டுரும், அவங்க கத்திக்கிட்டே இருக்கட்டுன்னு விட்டுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து இந்த விஷயத்தை செய்வதற்கு நிதிநிலை பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயம் அதுதான். இப்போ காலமுறை ஊதியத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து மாற்றி கொடுத்துச்சு. இந்த பென்ஷன் ஸ்கீம்ன்றத தொடர்ந்து ரொம்ப நாட்களாகவே பணம் இல்லாதனால அவங்க கேட்குறது சிபிஎஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீம்னுவாங்க. எப்படி ஒரு பசுமை வழி சாலையில் பசுமையை அழிச்சிட்டு பசுமை வழி சாலையை, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு சொல்கிறேன், கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீமுக்கு இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு மீனிங் வர மாதிரி. அவங்களுக்கு பென்ஷன்ஸ் கிடையாது. இதுதான் அவங்க வந்து இந்த கேரண்டேடு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஜிபிஎஸ்க்கு எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்க ஊதிய உயர்வை இப்போ நீங்கள் அவங்க முதன்மைப்படுத்தலை. அவங்க கேட்குறது வந்து இப்போ 2003க்கு பிறகு பணிகள் சேர்ந்த பணியாளர்களுக்கெல்லாம் ஓய்வூதிய பலன்கள்ன்றது கிடையாது. அது ஒரு பெரிய இதுக்கு ஒரு இதாக கிடைக்கும் அவங்களுக்கு, அது வந்து இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வந்து இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, பிஎஃப்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இதுதான் இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து இதே இப்போ செய்கிறது பெரிய விஷயம். அது 12% வந்து தனிப்பட்ட முறையில் அந்த தொழிலாளர்களுடைய பணியாளர்களுடைய ஊதியத்திலேருந்து எடுத்துக்குவாங்க. ஒரு 12.5 வரும். அதை வந்து அரசு, இது தனியார் நிறுவனமும் செய்கிறாங்க. 15,000க்கு கீழே குறைவாக 5 பேருக்கு மேலே பணியாற்றக்கூடிய எல்லா தனியார் நிறுவனங்களிலுமே இந்த பிஎஃப் ஸ்கீம் இருக்குது. அதை வந்து அந்த மேலாண்மை நிறுவனம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும். அது ஒரு பெரிய அளவில் வரும். இன்றைக்கி ஒரு பேங்க் மாதிரி செயல்பட்டுருக்கு. பாஸ்புக் இருக்குது, அதில் லோன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அரசு ஊழியர்களுக்கு செஞ்சிட்ருக்கு. அப்போ தனியாருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நிதி நெருக்கடி தான் காரணம். என்றைக்கு வந்து இலவசங்களை அவங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்களோ, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது வந்து மத்தியில் வாழும் அரசாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் கூடிய எந்த அரசாக, நான் பொருளாதார நோக்கத்தோடு சரி செய்ய ஆரம்பிச்சுவீங்க, செய்ய முடியல, அவங்களால தடுமாறுறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. இப்போ அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஆமாம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிட்டையர்டான ஆள் போட மாட்டேன்றாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் டீச்சர்ஸ் வந்து ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பேசி, இதே மாதிரி இதுக்கு முன்னால் கலைஞர் பேசினார், ஜெயலலிதா அவர்களும் பேசினாங்க. ஆசிரியர்கள் வந்து அடிப்படையான விஷயம். நீங்கள் வந்து 4 டீச்சர் இருக்கிற இடத்துல 2 டீச்சர் போயிட்டாங்கன்னா அந்த 2 டீச்சர் ப்ரெஷர் வரும் ஃபுல்லாக. ஆமாம், எப்படி பணியாற்றுவாங்க? அதை விட உங்களுக்கு நிறையா இன்றைக்கி வந்து டீச்சிங்கை விட ரொம்ப அதிகப்படியான பணிச்சுமை. அவங்க தான் எல்லாம் நிர்வாகம் பண்ணுறது, அவங்க தான் எல்லாமே. தூய்மை பணியாளர்கள் கிடையாது. தூய்மை பணியாளர்கள்னா யார் செய்வாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கெல்லாம் விட்டு செஞ்சு பயங்கர பிரச்சனை. முன்னெல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. சுத்தம், அதுக்கு ஒரு சத்துணவு பரிமாறலேருந்து எல்லாமே இவங்களும் மேலே கிளாஸில் பிரிச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படின்னா கிளாஸில் வந்து ஒரு மாணவர்கள் பிரிவு, தண்ணீர் எடுத்து வைக்கிறது, கூட்டுறது பெருக்கிறதுக்கெல்லாம் சுத்தம் அப்படின்னு ஒரு துறை இருக்கிறது. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸாக பண்ணுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் செய்ய முடியறதில்ல. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. என் பையனை படிக்க அனுப்புனா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாங்க. பணியாளர்கள் கிடையாது. நீங்கள் வந்து நான் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன், நான் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன், நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன். எல்லோரும் வந்து கதறாங்க. அது பிரைமரியிலேருந்து ஆரம்பித்து ஹையர் செகண்டரி வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய சுமை. அலுவலர் பணியாளர்களே கிடையாது, உங்களுக்கு கிளரிக்கல் கிடையாது. நிறைய ஆப்பு சிஸ்டம் நிறைய கொடுத்துட்றாங்க. அதை எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆசிரியர்களுக்கான எஜுகேஷன் இதில் இன்னொரு விஷயம், இப்போ இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து இந்த இவர் அன்பில் மகேஷ் வந்ததுக்கு அப்புறமும் கூட இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பித்தாங்க. இதற்கு முன்னாலேயும் அங்கங்கே ஆரம்பித்ததெல்லாம் உண்டு. இங்கிலீஷ் மீடியம். ஆமாம், இன்றைக்கி இப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி, அதாவது சப்ஜெக்ட் நீங்கள் வந்து தமிழ் படிப்பீங்க, நீங்கள் அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோ அல்லது வந்து உங்களுக்கு வரலாறு புவியியல் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதை தமிழில் படிக்கிறீங்களா இங்கிலீஷில் படிக்கிறீங்களான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை இங்கிலீஷில் கொண்டு வந்தாங்க. இந்த +1 +2 6th எல்லா சப்ஜெக்ட்டுமே. அதுக்கு பிறகு வந்து கணிதம், அறிவியல், இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில். இங்கிலீஷ் மீடியம்ன்றது என்ன? உங்களுக்கு சப்ஜெக்டை படிக்கிறது இங்கிலீஷில். சரி, அதுக்கு என்ன நீங்கள் டீச்சர்ஸ் போட்டிருக்கீங்க? அது போடுறது கிடையாது. குறைந்த அளவில், ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்காங்க. இல்லை, அங்கே இருக்கிற டீச்சர்ஸே இதே நடத்துவாங்க. இங்கேருந்து போய் அங்கே நடத்துவாங்க. அங்கேருந்து இது ஒரு வகுப்பு ஏபிசின்னு பிரித்து அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும். இப்போ கலைத்துறைக்கு இருக்கிற ஆசையில் அறிவியல் துறைக்கும் போய் நடத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஒரே முறையை தமிழ் மீடியத்தில் நடத்துவாங்க, அதே மாரி போய் இங்கிலீஷ் மீடியத்தில் அதே சப்ஜெக்ட் நடத்துவாங்க. நீங்கள் அதுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்குன்றதுக்கு வந்து டீச்சர்ஸ் போட்டிங்களா? இப்போ சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து இருமொழி கொள்கை வச்சுருக்கோம், அந்த இங்கிலீஷில் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். டீச்சர்ஸ்க்கான பணிச்சுமையை நீங்கள் அதிகரிக்கிறீங்க.
நீங்கள் அது வந்து கம்பேரிட்டிவ் சம்பளம் அதிகமாக வாங்குறாங்கன்னு வெளியில் இருக்கிற மக்கள் வந்து குற்றச்சாட்டு இல்லை. இவங்களுக்கு என்ன கேடு, இவங்களாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களே, ரைட்டு. பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸோட கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதிகமாக சம்பளம் வாங்க, ஆனால் வேலை செய்கிறதுல சம்பளன்றது வந்து ஒருத்தரடி நீங்கள் வந்து அரசு ஒரு முறையாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேல்னு இருக்குது. அதாவது நிதிக்குழுன்னு போடுறீங்க, ஒருத்தர் இத்தனை மணி நேரம் அவர் பணியாற்றினா அது வந்து ஆசிரியர் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க அலுவல் பணியாளர்லேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் ஊதியம் எவ்வளவு அப்படின்றத அரசு தான் நிர்ணயிக்கிறது. பஞ்சப்படி ஊதியம் இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து தனியாரோட கம்பேர் பண்ண முடியாது. தனியார்ன்றது வேற, அவங்க பெரிய அளவில் பில்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நீங்கள் இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளோ லாஸ் இருக்குது தெரியுங்களா? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் 3 நாள்லாம் ஆரம்பித்தாங்க, எல்லாமே இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்க. ஏன் பண்ணுறாங்க? ஏன் தனியார் நீங்கள் உயர்கல்வியில் இருந்து பெரிய அளவில் நம்ம புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கோமே, ஏன் அந்த அளவுக்கு போகுது? அரசு நோக்கி தான் மாணவர்கள் போகிறாங்க. அரசில் எங்களுக்கு சேருவதற்கு இடம் இல்லைன்ற போது அவங்க இந்த மாதிரி போகிறாங்க. நம்ம ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு அழுத்தம் இருக்குது, ஆசிரியர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது. இதை வந்து நிச்சயமாக இந்த அரசு முறையாக கையாளல. ஏற்கனவே நீங்கள் ஆசிரியர்களுக்கு இப்போ மிகப்பெரிய ப்ரெஷர். நீங்கள் இப்போ இன்னொன்று ஏமிஸ்லேருந்து இப்போ கொண்டு வந்திருக்க அப்பா ஆப் வரைக்கும் நிறையா ஒரு 12 ஆப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து மாணவர்கள் வருகை பதிவேடிலிருந்து அவங்க சத்துணவு வாங்குறாங்களா, அவங்க கேஸ்ட் கொண்டு எல்லாத்தையும் இவங்க பதிவிட வேண்டியதாக இருக்குது. காலையில் வந்து ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லேயும் அவங்களுக்கு சர்வர் கம்மியாக இருக்கலாம், ஒரு கையில் இருக்க செல்ஃபோன் கூட அவங்களுக்கு தரம் குறைந்ததாக கூட இருக்கலாம். இவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்க போய் பாடம் எப்போ நடத்துவாங்க? ஆசிரியர்களுக்கு இது மிகப்பெரிய சுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்கல? கண்டிப்பாக இப்போ நீங்கள் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்போ என்னென்னா அரசு ஊழியர்கள் வந்து மீடியாவில் பேச முடியல. ஐ மீன் டீச்சர்ஸ் வந்து பேச முடியல. அவங்க இதெல்லாம் பேசும்போது அரசு எங்களை நோக்கி நீங்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கிற மாதிரி. ஆனால் மீடியாவில் இருக்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அது நேராக போய் பாருங்கள். நான் போய் பார்த்துருக்கேன், ரொம்ப கொடுமை. நீங்கள் சொன்ன மாதிரி நெட்டு 9:30க்குள்ளே இப்போ வந்து டிஎன்எஸ்இடி அப்படின்னு இருக்குது. டிஎன்எஸ்டின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆப் இருக்குல்ல, மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்இடி அப்படின்ட்டு இருக்கு. அது வந்து ஸ்டேட் லெவல் எஜுகேஷன். அந்த ஆப்பும் எதையுமே எல்லாத்தையும் ப்ரைவேட்டில் கொடுத்துட்றாங்க. அவங்க கொடுத்துறதோடு சரி, அப்புறம் டேட்டா கேட்குறது மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் பணியாற்றி காலகட்டத்திலேருந்து 15 வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் ஒரு எந்த ஒரு சர்க்குலரும் சி ஆஃபீஸ்லேருந்து இதுலேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், கீழே வந்து மிக மிக அவசரம்னு இருக்கும். இதை வந்து ஒரு தேதி போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி 26ன்னா இது 25ஆம் தேதி மாலைக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும்னு வந்திருக்கும். என்னைக்கு கைக்கு வரும்னா 26ஆம் தேதி தான் வரும். நீங்கள் அடுத்த நாள் தான் அன்னைக்கே வரும்னா அன்னைக்கே போடுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாள் அனுப்புங்கன்னுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன்லாம் வந்து லெட்டரில் இருந்த காலகட்டம்லாம் போய் இப்போ வந்து டிஜிட்டலைஸ் பண்ணும் பொழுது இதுக்குன்னு யாரையும் போடுறது கிடையாது. நல்ல லட்சக்கணக்கில் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஐடி கம்பெனி ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. 44,000 கோடி ரூபாய் பெருமளவு சம்பளத்துக்கு போகிறதுன்னு விட்டுருங்க. 44,000 கோடி ரூபாய் ஸ்டேட் பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புதுசாக ஆப்பு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 11 ஆப்புன்னு நினைக்கிறேன். 11 இதில் உள்ளே அடங்கிடும். இந்த டிஎன்எஸ்சிடியில் இல்லாமல் நிறைய இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது டிஎன்எஸ்சிடி இல்லாமல் எஸ்எம்சின்னு ஒன்று இருக்குது, டபாக்கோன்னு ஒன்று இருக்குது, மணற்கேணின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி என்ஐஎல்பி அப்படின்னு ஒரு ஆப்பு. அந்த என்ஐஎல்பின்றது ஒன்றும் இல்லை, இந்த இப்போ முன்ன அறிவொளி இயக்கம் மாதிரி இந்த மாதிரி போய் பெரியவர்களுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் வந்து டீச்சர்ஸ் சொல்லி தரணும். டீச்சர்ஸ் அங்கே இருக்கிற அந்த கிராமந்தோறும் இன்னமும் அவங்க சென்சஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது தெரியுங்களா? இப்போ வந்து 2011 சென்சஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்குது இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து வருடந்தோறும் போய் சென்சஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா டேட்டாவும் அதில் இன்புட் கொடுத்துட்ருக்குறாங்க. அது வந்து அதில் வந்து இந்த மாதிரி போய் படிக்காத ஒரு வயசானவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியாக தான் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப வேதனையாகவும் இருக்கும். அது அரசு நோக்கம் மிக சரி. ஒருத்தர் வந்து ஒரு எழுத்தறிவே இல்லாமல் செத்து போயிடக்கூடாது. பஸ் ஏற போகிறாங்க, அவங்களுக்கு எழுத்து தெரியல, படிக்க தெரியல, கஷ்டப்படுறாங்க. அப்போ அடிப்படை எழுத்தை அவங்க போய் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் அந்த வயதில் கண்டுபிடி திட்டுவாங்க. நானே காடு போகிறவன், நீ எதுக்கு வந்து இப்போ படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். இவங்க ஆனால் அவங்கள படிக்க வச்சு கையெழுத்து போட வைக்க வேண்டிய பொறுப்பு அங்கே, அதாவது ஸ்கூல்லேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது இல்லாமல் இதை போய் பண்ணிவிடும். அங்கே போய் வந்து முதியோர் கல்வின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்று சார், அப்புறம் தேர்தல் டைமு உங்களை அதிகமாக கூட்டிகிட்டு போய் அவங்க தான் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் தான் பெருமளவு ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே டீச்சர்ஸ் அவங்களுக்கான அதெல்லாம் பெரிய சேவை தான். அவங்க நினச்சிக்க வேண்டியது தான். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு சம்பளம் வாங்குறாங்க, அப்படி வாங்குறாங்க அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டியது தான்.
அது பெரிய ஜாப் தான். நீங்கள் போய் அங்கே நீங்கள் இப்போது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, எல்லா கட்டமைப்பு இருக்குது. ஆசிரியருக்கு டீச்சிங் ஒர்க்கு மட்டும்தான். இப்போல்லாம் ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பிஹெச்டி முடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் நினச்சின்னா பெஞ்சு சேரெலாம் தூக்கி போட சொல்லுவாங்க. அவங்க அடிமை மாதிரி இருப்பாங்க. அது தனி. ஆனால் உங்களுக்கு நிறைய பணியாளர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. ப்ரைவேட் அதிகமாக இருக்காங்கன்னா அவங்க போய் அவங்க 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போனாங்கன்னா அதுக்கான பேசிக் ஒரு கிளர்க் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஆயம்மா நானிமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. போய் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் இந்த மழலை பள்ளியெல்லாம் சேர்த்துட்டீங்க? எத்தனை பேர் சேர்த்திருக்கிறீங்க? டீச்சர் தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க. ஒரு குழந்தை கதறும் போது என்ன பண்ண முடியும்? நேரில் போய் பார்க்க முடியுமா? இப்போ அன்பில் மகேஷ் போகிறாரு, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் போய் விசிட் பண்ணுறாரு, எல்லாம் நீட்டாக பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவாங்க அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம். அதுக்கு எந்த ஸ்பெஷல் ஃபண்டெல்லாம் கிடையாது, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது. திடீர்னு போகும்போது அங்கே நீட்டாக வச்சிருக்கணுன்றதுக்காக அந்த சிஓடிஓ எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க. இதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஒரு நாள் இவர் போகும்போது நீட்டாக இருக்கும். மற்ற நாள்லாம் போய் பார்க்கணும். பல பெண்கள் முழுமையாக பயிலக்கூடிய பல பள்ளியில் அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பல வருஷமாக அப்படி தான் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்துச்சுன்னா, நான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய கேர்ள்ஸ் ஸ்கூலு, நீங்கள் வந்து ஒரு 3000 பேர் படிப்பாங்க. ரொம்ப சமீபமாக அது ஒரு ரசிகர் மன்ற இவங்கெல்லாம் சேர்ந்து பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. பாத்ரூமே கிடையாதுங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ இன்னொரு பொருள் டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் வராங்க, ஏஐ சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இது சாதாரண அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யலை. அப்படி நிச்சயமாக பூர்த்தி செய்யலை. பெருமளவு பங்கு ஆசிரியருக்கு சம்பளம் போகுது, அதை போகுது, இதை போகுதுன்னு சொன்னாலும் அது செலுத்தக்கூடிய தொகையை இப்போ வந்து முழுமையாக போய் சேரலைன்னு தான் சொல்லணும். அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் வந்து ஸ்கூலை டிஜிட்டலைஸ் ஆக்கணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் எம்ப்ளாயிஸ் பண்ணணும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது ஒரு குறிப்பிட்ட நம்ம மாதிரி ஏஜ் இருக்கிறீங்களோ அல்லது வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாள் பணியில் சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிலோ 35-40 அவங்களுக்கு வந்து உடனே அடாப்ட் ஆகிக்குவாங்க. நீங்கள் இப்போ இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸினுடைய நிலைமை கொடுமையிலையும் கொடுமை. துளி தெரியாது அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கு. கொடுமையிலையும் கொடுமை. ஒன்றும் அவங்களால அவங்க வந்து என்னும் எழுத்தும் கல்வியும் கற்றுட்டு வந்து அவங்க வந்து கற்றல் கற்பித்தல் பணியை செய்யவே முடியறதில்லை. இந்த மாதிரி அப்போ கெஞ்சிட்டு இருப்பாங்க போய் அடுத்த வீட்டில் எப்படியாவது ஏதாவது செஞ்சு கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. இப்போ மாசானா இதானா இந்த டேட்டா ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க, ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இல்லைங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கெல்லாம் இதுக்காகவே கட்டாயப்படுத்தி ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்க வச்சு அதை வச்சு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க இப்போ ப்ரைவேட் சென்டர்ஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. போய் அங்கே பரிதாபமாக உட்காந்துருக்குறாங்க. அவங்க இது எப்படி சரி பண்ணுறது, எப்படி பண்ணுறது எதுவும் தெரியாது. சக ஊழியர்கள் சில பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பல பேர் பண்ண முடியாமல் இருக்கும். 2-3 ஸ்கூல் தான் இருக்கும், வில்லேஜ் ஸ்கூல் தான் இருக்கும். அவங்களுடைய நிலைமை கொடுமையிலும் கொடுமை. அதெல்லாம் வந்து மன உளைச்சலுக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்லையும் இருக்கிறாங்க. இது வந்து அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் உங்களுக்கு பெரிய ஹைடெக் அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அரசு பள்ளியில். அடிப்படை கட்டமைப்பே கிடையாது. அங்கே இருக்கிற பேசிக்கான டீச்சர் ட்ரைனிங், செகண்ட் கிரேட் டீச்சரையும் நீங்கள் பிடி அசிஸ்டண்ட்டையும் அப்படி யூஸ் பண்ணுறீங்க. அவங்களால எவ்வளோ பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறீங்களே இத்தனை ஆப் இருக்குது, இத்தனை ஆப்பையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா? இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த டிஎன்எஸ்சிடி ஒர்க் பண்ணுது, அனைத்து பள்ளி பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் அசோசியேஷன். இந்த அப்பான்னு ஒரு ஆப்பு, அதில் கூட டீச்சர்ஸ்னு டீயை வந்து நீங்கள் சின்னதாக்கிட்டீங்க. ரைட்டு, ஓகே, அது என்னமோ அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அந்த சொல்லும் போதே தெரியுது இல்லை அது பேரண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்சி டிசி எல்லாம் என்ன பண்ணுது? அங்கே நீங்கள் அவ்வளோ லெஜர்ஸ் வச்சுருக்கீங்கள, அங்கே கொடுக்க முடியாத ஆப்பு இதில் என்ன நீங்கள் தரவு கொடுத்துட முடியும்? உங்களுக்கு இன்னொரு அதிசயமான விஷயத்தை சொல்லட்டுமா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்கள் ஆப்பில் கூட ஜாதி மென்ஷன் பண்ணி நிறையா இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த பள்ளி கூட இருக்கிற மாணவர்களை மட்டும் கிடையாது, அந்த மாணவர்களோடு சேர்ந்த அத்தனை பேருனுடைய டேட்டாவும் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்குது. சார், இப்போ பாமக மாநாட்டில் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது நம்மகிட்ட. பள்ளிக்கூடங்களில் இந்த கேஸ்ட் எல்லாம் இன்புட் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்காமல் இருக்குது. இது எது நடந்தது? எடுக்காமல் இருக்காங்கன்னா இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தால் வேலிடாக இருக்கும், நாங்கள் எடுத்தால் வேலிட் இல்லைன்றாங்க. ஆனால் டேட்டா இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது. அரசு இப்போ நீங்கள் எல்லா ஸ்கூல் எஜுகேஷன் சிஓ டிஓ அத்தனை பேருக்கும் தெரியுங்க. அன்பில் மகேஷ்க்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அவர் எது ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்மார்ட்டாக இல்லை ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா ஆண்டவனுக்கு தான் தெரியும்.
அவர் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, சரி உங்கள் கவர்மெண்ட் பாலிசி, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி இருக்குது. நீங்கள் பிரைமரி இவங்க ஒரு பக்கம் டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ 4.5 லட்சம் 4 சம்திங் வந்து டீச்சர்ஸ் மட்டும் இருக்காங்க. அந்த 7 லட்சம் ஜாக்டஜியோவில் இருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் அந்த மற்ற பணியாளர்கள் கூட வராமல் இருக்காங்க. டீச்சர்ஸ் 100க்கு 100 இதில் ஆதரவாக இருக்காங்க. அத்தனை டீச்சர் சொசைட்டியும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் பேசும்பொழுது சம்பளம், ஓய்வூதியம் இதை மட்டும் தான் பேசுகிறீங்க. பள்ளியில் இருக்க அடிப்படை விஷயத்தை நீங்கள் எதுவுமே சரி பண்ணவே இல்லையே. அது எங்கே போய் நிற்கும்? எப்படி இன்னைக்கு வந்து இப்போ கொஞ்சம் பேர் லீவ் போட்டு போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துகிறாங்க. படங்கள்லாம் தினத்தந்தியில் வந்து நீங்கள் அவங்க இது எப்படி இது நியாயம்? இது இன்னும் கொஞ்சமாவது சரி பண்ணணுமா இல்லையா? நீங்கள் கேட்டீங்க இப்போ பாமக இவர் வந்து கேட்குறாருன்னு. அவருக்கு அவங்க எல்லா டேட்டாவும், அதுவும் டாக்டர் ராமதாஸ் வந்து எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டுக்கே சில டேட்டா சொல்லுவார். அவர் இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது பண்ணுங்க அப்படின்னு. தெரியாமல்லாம் கிடையாது. சும்மா இதெல்லாம் பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. நினச்சா கன்சல்டேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு நாள் போதும். நீங்கள் எல்லா தரவுகளையும் எடுத்து கன்சல்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் அதை டெசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் வற்புறுத்தலாம். ஜாதிவாரி கணக்கு தரவுகள்லாம் ஆல்ரெடி இருக்குது. சார் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமான தகவலாக இருக்குது. இதை வச்சு ஒரு ஜாதி கணக்கு எடுக்கலாம் போல தெரியுது. இல்லை, இது ஏற்கனவே இருக்குங்க. கன்சல்டேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய பணி. அரசு வந்து ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியாது. அரசுக்கும் தெரியாமலாம் கிடையாது. அரசு இப்போ நம்ம சாதாரணமாக இது வந்து இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன தெரியாதா? அவங்களாம் எவ்வளோ இன்டெலிஜென்ட், எவ்வளோ நெட்வொர்க்கு தெரியாதா? என்னமோ பொதுமக்களுக்கு இருந்து இருக்க எல்லா அரசு டீச்சர்ஸுக்கும் தெரியும். ஏன் தெரியாது? பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சம்மந்தப்பட்டவங்களே ஆட்டு வேணாலும் கேட்டு பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், டேட்டா இருக்குது. அதை வந்து கன்சல்டேட் பண்ணி ரிப்போர்ட்டாக எடுக்கிறது, அது வந்து கன்சல்டேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அது நினச்சா பண்ணிடலாம். சாஃப்ட்வேர் இவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கும்போது இந்த அப்பா சாஃப்ட்வேர் எதுக்கு தெரியல. அது ஒரு ப்ரைவேட்டுக்கு விடுறாங்க. ஏன் நீங்கள் இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இன்ஜினியரிங் படிக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது வேலை வாய்ப்பாக நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாக்குங்க. இப்போ பார்மசூட்டிக்கல் இருக்குது. பார்மசூட்டிக்கலில் அப்போ பெரிய மருந்துகள் எல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு இப்போ வந்து மருந்துகளை திறக்கிறத விட மருந்தே உற்பத்தி பண்ணி அதை அங்கேருந்து சப்ளை பண்ணலாம் அரசுலேருந்து. அதே மாதிரி இதை வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆப்பெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுங்க. நீங்கள் எதுக்கு ப்ரைவேட் கம்பெனியில் கொடுக்குறீங்க? சாப்பிட்டா ஒரு தனியார் இண்டஸ்ட்ரி வந்து வளர்க்குறக்காக கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். இல்லை, வளர்க்குறதுக்கு இல்லை, எல்லாம் கமிஷன் தான். நீங்கள் அதை போய் சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒன்று பண்ணி ப்ரைவேட்டில் நான் அவங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணாலும் ஒர்க்கேர் பண்ணுறேன். டேட்டா ஃபீட் பண்ணுறது தான், அனலிட்டிக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருந்தால் அதை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேட்டாவை ஃபீட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் யார் வச்சுருக்கீங்க? எந்த ஸ்கூலில் ஆள் இருக்காங்க? எங்கேயோ ஸ்கூலில் கம்ப்யூட்டர் லேப் இருக்கும், கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் அங்கே ஏதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க நிலைமை இன்னும் கொடுமைன்னு வைங்களேன். இது வந்து எப்படி வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது, டீச்சர் அங்கே கற்றல் கற்பித்தல் பணியை எப்பொழுது செய்வது? இப்போ வந்து அந்த ஏமிஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த அப்பா வரைக்கும் நீங்கள் தனித்தனியாக டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு வே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஒரு டீச்சர் 12 ஆப் அவங்க செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இந்த மணற்கேள்வியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அங்கே டீச்சரும் இன்ஸ்டால் பண்ணி அதை கிராஸ் செக் பண்ணி இதெல்லாம் என்ன எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? யார் இதில் எலிமெண்ட்டெல்லாம் எப்படி செக் பண்ணி பார்க்குறது? புதுசாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஆள் பண்ண மாட்டீங்க, ஃபில் பண்ண மாட்டீங்க, ரிட்டையர்டானால் ஆள் போட மாட்டீங்க, அவங்க கேட்குற ஒரு பெனிஃபிட் எதையும் செய்ய மாட்டீங்க, அடிப்படை கட்டமைப்பு செய்ய மாட்டீங்க. ஆனால் ஆப்பு மட்டும் எலக்ட்ரானிக்ஸில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எங்கே போய் நிற்கனே தெரியல. ஆசிரியர்கள் எப்போ தான் பாடம் எடுப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பாடம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ சாம்சங்லேருந்து ஜாக்டோஜியோ வரைக்கும் பல அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கு. திமுக சரியாக கையாளுன்னு சொல்கிறீங்க. இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எதிரொலிக்கும். அவங்க மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி திமுக செய்திருக்கிற பெரிய சாதனையாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்தது மட்டும் அவங்க வீட்டுக்கு இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலும் நிறைவேற்றாமல் இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் இதைத்தான் பெரிய சாதனையாக சொன்னாங்க. அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. அடுத்து உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தாமல் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து கட்சியில் உள்கட்டமைப்பில் பல பிரச்சனைகள் இருக்கிற காரணம். இப்போ வந்து பெருசாக அவர்களுக்கு பதவிகள்லாம் வழங்கிட்டால் அவங்க வந்து எந்த அளவுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்களால பணியாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தயக்கத்தின் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் அமைப்பில் கூட அவங்க எதிரொலிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிரொலிக்கும். ஏன்னா கிராமப்புறங்கள்லேருந்தும்
செமி அர்பன், அர்பன், வில்லேஜ் எல்லாத்தையும் கலந்த தொகுப்பு தான் ஆசிரியர்களோ அல்லது இது வந்து நிச்சயமாக எதிரொலிக்கும். அவங்க வந்து எவ்வளவு தூரம் இதை நிறைவேற்றி கொடுத்தாலும் கூட அவர்கள் கடந்து வந்த காயமும் அழுத்தமும் நிச்சயமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. சார், உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.